மாடி கார்டன் அறுவடை வந்து ஸ்டார்ட் ஆக்கியாச்சு. இன்றைக்கி தான் அறுவடை பாருங்க. 4 தக்காளிஸ் அறுவடை பண்ணியாச்சு. சரி, அடுத்தது பார்ப்போம். இங்கே உள்ள ஒரு தக்காளி காயாக இருக்குது. காய்க்கிறப்ப இது போடுங்க. இது பாருங்க, இது ஒரு மல்லிகைப்பூ செடி. இது தக்காளியை வச்சுருவோம் ஓரமாக. இப்போ நம்ம வீடியோ வந்து எடுக்க ஆள் இல்லை நம்மகிட்ட. நானாக எடுக்கிறனால கொஞ்சம் லேட்டாகும். அது அந்த பூ பூத்துருக்கு. இங்கே பாருங்கள், மல்லிகைப்பூ செடி நல்லா பெருசாக அகலமாக இருக்குது. அந்த இருக்கிறது இந்த எவ்வளோன்னு தொட்டியில் தான் இருக்குது. ஏன்னா மல்லிகைப்பூ செடி நிறையா இருக்குது, அதனால கம்மியாக தான் இருக்கும். வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன தொட்டிலேயே வச்சாச்சு. அதனால் நல்லா ஆனால் வளர்ந்துருக்கு. இதில் பாருங்க கனகாமரம். கனகாமரம் நல்லா அழகாக இருக்குது பார்க்க. நைட்டில் இதில் வாங்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பாதி பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேப்ப மரம் ஒன்று இருந்துச்சு, சரி அப்படின்ட்டு வேப்ப மரத்தை கொண்டு வந்து வச்சாச்சு. ஒரு வேப்ப மரம் அந்த இவ்வளோ வளர்ந்துருச்சு பாருங்க. இது வந்து மூங்கில் வாங்கி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மூங்கில் இப்போ தான் 1.5 இன்ச்சுக்கு வளர்ந்துருக்கு. 1.5 வருஷத்தில் 1.5 இன்ச்சு தான் வளர்ந்துருக்கு மூங்கில் பாருங்க. நானும் என்னமோ பண்ணி தான் பார்க்குறேன், வளர மாட்டேங்குது. இது வந்து பூசணிக்காய் கொடி எல்லாம் இருக்குது. சரி, கொடி வந்து அப்படியே அடர்த்தியாக போய்கிட்டே இருக்கு. இங்கே வரை லென்த்தாக இருக்கு. ஆனால் இது வந்து கத்திரிக்காய் செடி தான். காய் எதில் அன்னைக்கு காய் பிடிங்காச்சு. ஜாதிப்பூ முத வச்சது ஓரளவு நம்ம பெருசாக வந்துருச்சு. நம்ம வீட்டில் வந்து வித்தியாசமான ஃப்ரூட்ஸ் செடி ஒன்று இருக்குது. அது என்னன்னா, நம்ம வீட்டில் வந்து வித்தியாசமான பூ செடி என்ன அப்படின்னா, அது வந்து ஸ்டார் போட்டு தான் நம்ம வீட்டில் வித்தியாசமான பல வகை. முதல் தட்டி வந்து பூத்து இருந்துச்சு. ஆனால் ஒரு சின்ன காய் இருந்துச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, மழை வந்து விடாமல் போயிருந்துச்சு. அதில் வந்து எல்லாமே கொட்டி போச்சு. பார்க்க செடி நல்லா அழகாக இருக்குது. ஆனால் காய்க்குதோ இல்லையோ, செடி இருக்கிறதுல அது வரையும் போதும். காய்ச்சிச்சினாலும் நல்லது தான், செடி மட்டும் இருந்தாலும் நல்லது தான். காய்க்கிறன்னைக்கு காய்க்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம மாடி தோட்டம். ஓகே, லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஓகே பாய்.